ஹாய் கைஸ், வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக், இந்த இயரில் தமிழ்நாடு பட்ஜெட் 2024-25 நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றம் பண்ண வீடு கட்ட அப்ரூவல் தேவையில்லைன்னு சொன்னதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, அப்படி அவர் என்னதான் சொன்னாருன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே வீடு கட்டுறவங்களுக்கு தரைத்தளம் கிரவுண்ட் ஃப்ளோர் மற்றும் முதல் தளம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அந்த ஏரியாவில் கவர் ஆகிற 3500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் பில்டிங் கட்டிக்கலாம், அதுக்கு அப்ரூவல் வாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்ட்டு நிறைய பேர் நம்மளுக்கு கால் பண்ணுறாங்க. வாங்க தேவையில்லையா பில்டிங் அப்ரூவல் அப்படின்றத கேட்குறாங்க. அதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி இப்போ நான் சொல்கிறேன், எல்லோரும் கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இன்னும் அதுக்கான ஜியோ தெளிவாக இன்னும் பாஸ் பண்ணலன்னு தான் சொல்லணும். ஸோ ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் இருந்து அந்த ஜியோ பாஸ் ஆகி நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அப்ரூவல் வாங்க தேவையில்லையா அப்படின்னு கேட்குறவங்க, அதுக்குள்ள அப்ரூவல் தேவையில்லையேன்னு சொல்கிறவங்களுக்கு என்னோட பதில் கண்டிப்பாக அப்ரூவல் வாங்கி தான் கட்டணும். அது ஏன்னு நான் பின்னாடி சொல்கிறேன், கேளுங்க. இப்போ அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியதை பற்றி ப்ரீஃபாக அவர் என்ன சொன்னாருன்றத சொல்ல போகிறேன். ஒற்றைச்சாளர முறையில், அதாவது சிங்கிள் விண்டோ போர்ட்டல், அதுதான் அவருக்கு இங்கிலீஷில் சொல்லாமல் தமிழில் சொல்லியிருக்காரு. அதை ஆன்லைனில் டிராயிங் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு டிராயிங்கை ஸ்க்ரூட்னி பண்ணி அப்ரூவ்டுன்னு நம்மளுக்கு வந்துடும் இன்ஸ்டண்ட்டாக. அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபைல் ஆன்லைனில் அப்ரூவல் பண்ணி அட்டாச் பண்ணணும். இதை நீங்கள் ஆன்லைன்லேயே கன்சர்ன் லோக்கல் பாடிக்கு ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தான் அவர் ஒற்றைச்சாளர முறைன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் அப்படி டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு ஸ்க்ரூட்னி ஃபீஸ் பே பண்ண சொல்லும். அந்த ஃபீஸை பேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்னாலேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று வந்துடும். நீங்கள் அதில் அதை வச்சு நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் பில்டிங் கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வரது தான் ஒற்றைச்சாளர முறையில் சொல்லியிருக்காங்க. இந்த சிங்கிள் விண்டோ போர்ட்டல் சிஸ்டம் ரொம்ப நாளாக நடைமுறையில் இருக்குது. இப்போ டிடிசிபியில் தான் போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் சிஎம்டிஏக்கும் கார்பரேஷனுக்கும் இதே சேமாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் இன்னும் அப்டேட் பண்ணி ஃபுல்ஃபில்லாக இதே விடலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஃபஸ்ட்டு மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு லோக்கல் பாடி டிடிசிபின்னு போய் அலைய தேவையில்லை, ஒரே இடத்துலையே ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் ஈஸியாக அப்படின்றது தான் அவர் சொல்ல வர்றாரு. தென் இணையதளம் வாயிலாக 2500 ஸ்கொயர் ஃபீட்டு பரப்பளவு கொண்ட மனை, இதில் 3500 ஸ்கொயர் ஃபீட் கட்டிட பரப்பளவிற்குள் கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானங்களுக்கு தரைத்தளம் மற்றும் முதல் தளம் இதுவரை. இப்போ என்ன சொல்கிறன்றத சொல்ல போகிறேன். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன விஷயம்தான். 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களோட லேண்ட் ஏரியா இருந்துச்சுனாலும் அதில் கிரவுண்ட் அண்டு கிரவுண்ட் ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வரைக்கும் நீங்கள் கட்டிக்கலாம். அந்த ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோனா 3500 ஸ்கொயர் ஃபீட்னு கட்டலான்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், இதில் எத்தனை பேருக்கு இந்த சந்தேகம் வந்திருக்குன்னு தெரியல. இப்போ அவர் 3500 சதுர அடி வரைக்கும் கட்டலாம்னு சொல்லியிருக்காங்க. அது ஓகே. பட் இந்த ஏரியா எஃப்எஸ்ஐ ஏரியாவா இல்லை பில்டப் ஏரியாவா, இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இன்னும் கிளியராக கொடுக்கல. உங்களுக்கும் இந்த டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள். தென் இது பார்த்தீங்கன்னா குடியிருப்பு கட்டுமானங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா கட்டப்படுறது ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஜியோ பொருந்தும். ஸோ இது கிளியராக அவர் இதுலேயே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ அதர் தன் திஸ் கமர்ஷியல் ஏரியாஸ், ஆஃபீஸ், ஷாப்ஸு, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸு, ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரி அதர் தென் ரெசிடென்ஷியலுக்கு இது பொருந்தாதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, கட்டிடத்தை உடனடியாக பதிவு செய்வது மூலமாக பொதுமக்கள் கட்டிட அனுமதி பெறுவதற்கு புதிய வசதி அறிமுகப்படுத்தப்படும்.
இப்போ அவர் சொன்னதை வந்து கொஞ்சம் பொறுமையாக கேட்டிங்கன்னா உங்களுக்கே புரியும். அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா, பில்டிங்கை வந்து இன்ஸ்டண்ட்டாக ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஸ்க்ரூட்னி ஃபீஸ் பே பண்ணி அதுக்குண்டான அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பை வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். இதன் மூலயமா வந்து நீங்கள் வந்து கட்டிடம் கட்டுவதற்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்றத தான் அவர் வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்காரு. தென் இதில் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. கட்டிடத்தை பதிவு செய்து சுய சான்றிதழ் செய்வது மூலயமாக அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்னன்னா செல்ஃப் டிக்ளரேஷன். இது வந்து ஓனர்கிட்ட இருந்து வாங்குவாங்க. இதை எப்படி வாங்குறாங்கன்றத சும்மா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு ஓனர் சைன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டாக்குமெண்ட்டை. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டிக்ளரேஷன் எப்படி இருக்கும்னா, நான் நீங்கள் சொன்ன லேண்ட் ஏரியாக்குள்ளேயும் பில்டப் ஏரியாக்குள்ளேயும் என் வீடை வந்து கட்டுவேன். இதில் என்னோட டீவியேஷன் எதுவும் பண்ண மாட்டேன். தென் செட்பேக்கு, ஹைட்டு, ரெயின் வாட்டர், சோலார், கார் பார்க்கிங், பால்கனிஸ், பெர்குலேஷன் பிட் மற்றும் நீங்கள் என்னென்னலாம் அந்த ரூல்ஸ் படி சொல்லியிருக்கீங்களோ அதுபடி தான் நான் வந்து கட்டுவேன். இந்த டிராயிங்கில் இருக்கிற எந்த டீவியேஷனும் நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்றத வந்து செல்ஃப் டிக்ளரேஷனாக ஒரு ஓனர்கிட்ட, அந்த லேண்டோட ஓனர்கிட்ட வந்து எழுதி வாங்கிக்கிறாங்க. நான் ஏன் எல்லாமே அசம்ஷனாக சொல்கிறேன்னா, இதில் வந்து இன்னும் கிளியரான ஜியோ எதுவும் பாஸ் ஆகலை. ஸோ தட் வந்து கிளியர் கட்டாக என்னால் சொல்ல முடியலை. எல்லாமே வந்து இப்படி இருக்கலான்ற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஜியோ பாஸ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ போடுறேன் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி. நெக்ஸ்ட்டு என்ன சொன்னாருன்னு பார்க்கலாம். மேலும் அவர் உடனடியாக பதிவு செய்ய கட்டிடங்களுக்கு கட்டிட அனுமதி மற்றும் பணி முடிவு சான்று பெற தேவையில்லை. ஸோ இதில் என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, உடனடியாக பதிவு செய்யும் கட்டடங்களுக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா நீங்கள் கட்ட போகிற பில்டிங்கை வந்து கண்டிப்பாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்றத வந்து அவர் கிளியராக சொல்லிட்டார் இந்த விஷயத்தில். இந்த மாதிரி ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்களா நீங்கள் வந்து பில்டிங் கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பில்டிங் அப்ரூவல் அண்ட் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருந்து அவர் சொன்ன விஷயத்தெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வாங்கவே வேண்டாம்னு சொல்ல முடியலை, வாங்கியே ஆகணும்னு சொல்ல முடியலை. இப்போது நமக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்குது. அதில் சிலதை நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். நம்பர் 1, எளிய மக்கள் வீடு கட்டுறதுக்கு வந்து லோன் ஆப்ஷன் தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறாங்க மோஸ்ட்லி. அப்போது பேங்க்கில் வந்து பில்டிங் அப்ரூவல் இருக்குதான்னு தான் முதல் கேள்வியே கேட்குறாங்க. ஸோ தட் இதுக்கு பதில் வந்து ஒருவேளை அப்ரூவலே வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க எப்படி அப்ளை பண்ணுவாங்க, இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்றத இன்னும் கிளியராக தெரியல. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை பில்டிங் அப்ரூவலே வாங்க வேணாம்னு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்கன்னா அதில் வர ஃபீஸ் வருமானம் எல்லாமே வந்து லோக்கல் பாடிஸ்க்கு அடிப்படும். ஸோ தட் அந்த அமௌண்ட்டை வச்சு தான் இப்போ வாங்குகிற ஃபீஸை பேஸ் பண்ணி அமௌண்ட்டை வச்சு தான் வந்து அவங்க வந்து நமக்கு உண்டான ஸ்ட்ரீட் லைட்ஸு, ரோட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், அதுவும் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாமே வந்து இதில் இருக்கிற ஃபண்டை வச்சு தான் நம்மளுக்கு பண்ணுறாங்க. ஸோ தட் இப்போ இதில் கேன்சல் பண்ணாங்கன்னா இதுக்குண்டான ஃபீஸை வந்து வேறு எதுலையாவது போட்டு வாங்குவாங்களா அப்படின்றதும் கிளியராக தெரியலை. நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 2024 ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் இருந்து இந்த சிஸ்டம் வந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது வரைக்கும் பண்ணலை. ஒருவேளை எலெக்ஷன் தள்ளி போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இது இன்னும் ஒரு 2-3 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு வர. தென் 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைலை வந்து சப்மிட் பண்ணவுடனே அந்த கன்சர்ட் அஃபிஷியல்ஸ்க்கு வந்து இது வந்து ஃபார்வர்ட் ஆகும். அவங்க வந்து நம்ம சைட்டை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி மெஷர்மெண்ட் எடுப்பாங்க. இதை வந்து சைட் படி மெஷர்மெண்ட் எடுத்து டாக்குமெண்ட் கூட வந்து மேட்ச் பண்ணி பார்த்து, மற்ற டாக்குமெண்ட்ஸு பட்டா, எஃப்எம்டி எல்லாத்துலேயுமே மேட்ச் பண்ணி பார்த்து அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்ஷன் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு வேளை தப்பாக இருந்துச்சுன்னா நம்ம போட்டிருக்க மெஷர்மெண்ட் அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க, இதை மாற்றுங்கன்னு சொல்லி. ஸோ தட் இந்த விஷயத்தில் வந்து நம்ம ஆன்லைனில் போட்ட தொட்டு அதை சேஞ்ச் பண்ணுவாங்களா, சைட் விசிட் பண்ணுவாங்களா அப்படின்றதும் கிளியராக தெரியலை. சரிங்க, நான் அப்ரூவலுக்கு வந்து ஆன்லைன்லேயே போட்டுட்டேன், பில்டிங்கையும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமா, பில்டிங் வந்து அப்ரூவல் கிடச்சிருச்சு, அந்த டிராயிங்கை வச்சு பேஸ் பண்ணி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்கன்னா பண்ணலாம். பட் அதில் வந்து டீவியேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து யார் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது கிளியராக இன்னும் தெரியலை. ஓனர் வந்து டிக்ளரேஷன் வாங்கியிருக்காங்க ஓனர்கிட்ட. ஸோ தட் ஓனர் ரெஸ்பான்சிபிலிட்டியாக வருவாங்களா,
இல்லை நமக்கு டிராயிங் போட்டிருக்க ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியர் இல்லைனா லைசன்ஸ் சர்வேயர் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியில் போகுமா, இல்லை கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து ப்ராப்பராக இதை செக் பண்ணி அவங்க வந்து சைன் பண்ணி தரதுனால அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டா அப்படின்றத தெரியல. பட் வந்து இவங்க வந்து இந்த சிஸ்டம் மோஸ்ட்லி எடுத்துகிட்டு வந்திருக்கிறத வந்து நம்மளோட டைம் டூரேஷன் அதை வந்து கம்மி பண்ணுறதுக்காக ஒரு நல்ல விஷயம். அது எவ்வளோ வந்து நம்ம டைம் டூரேஷன் ஆகுதோ அலையிறமோ அதெல்லாம் வந்து வேணாம். நீங்கள் வந்து பில்டிங் கட்டணும்னா கட்டிக்கோங்க, சீக்கிரமாக எளிமையாகவும் உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்குன்ற விஷயத்துக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் இதுலேயும் வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு என்ன டவுட் இருக்குது. இது வந்து எதை வந்து கிளியரான ஜியோ வர வரைக்கும் நம்மள வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வந்து இதுக்குண்டான பதில் எல்லாமே அதில் கிடைக்கும். ஸோ தட் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, ஒருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஜியோ வந்தால் தான் ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்குங்க. இப்போ வந்து பில்டிங் உடனே கட்ட போகிறோன்னு இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ இருக்கிற சிஸ்டத்தை வச்சு ப்ரொசீட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து அதில் என்ன ஃபீஸ் வரும், அதுலேயும் கட்டணுமா என்னன்றது நம்மளுக்கு தெரியல. அதனால் நீங்கள் வெயிட் பண்ண வேணாம். பில்டிங் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இப்போ இருக்க ப்ராசஸ்லேயே போட்டு வாங்கிக்கோங்க. தென் நான் வந்து உள்ளே வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு என்னோடய ஃபைலு. நான் வந்து அட்வைஸ் காப்பி வரைக்கும் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் வந்து ஃபீஸ் கட்டட்டுமா வேணாவா அப்படின்றத சில பேர் என்கிட்ட கேட்குறீங்க கால் பண்ணி. நீங்கள் வந்து அது வந்து உங்களோட ஒப்பீனியன் தாங்க. ஏன்னா வந்து இதில் எதுவுமே கரெக்டாக சொல்ல முடியல கன்ஃபார்மாக. நீங்கள் பே பண்ணி அட்வைஸை பே பண்ணி நீங்கள் பர்மிட் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இல்லைனா அந்த நீங்கள் ஃபீஸ் பே பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்குண்டான பெனால்ட்டி மட்டும் போடுவாங்க. பட் இந்த சிஸ்டம் வந்துருச்சுன்னா நீங்கள் மறுபடியும் போட்டதை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த சிஸ்டமில் போடுற மாதிரி இருக்கும். பட் இதுக்குண்டான ஃபீஸு எதுவுமே இன்னும் கிளியராக தெரியல. ஸோ தட் இது வந்து உங்கள்கிட்டே கொடுத்துட்றேன், உங்களோட ஆப்ஷன் தான் இது. தென் நீங்கள் வந்து பொறுமையாக கொஞ்ச நாள் ஆகும் வீடு கட்டுறதுக்குன்னு யோசிக்கிறீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணி இந்த சிஸ்டமில் என்ன எடுத்துகிட்டு வராங்க, எப்படி எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்த்துட்டு இதுபடி பண்ணிக்கலாம். ஸோ நான் செக் பண்ணது வரைக்கும் என்னென்னன்றத நான் சொல்லியிருக்கேங்க. இதில் ஏதாவது விட்டு போயிருந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா இன்ஃபர்மேஷன் நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடு கட்டுற பிளான் இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதை பற்றி அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஷேர் பண்ணி விடுங்க காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு 2 ஜியோவை பற்றி சொல்கிறேன். இந்த ஜியோ வந்து வெளியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நல்ல ஜியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ், பை. எளிமைப்படுத்தி இணையதளம் வாயிலாக அதிகபட்சம் 2500 சதுர அடி பரப்பளவு கொண்ட மன இடத்தில் 3500 சதுர அடி கட்டட பரப்பளவிற்குள் கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்திற்கு தரைத்தளம் அல்லது தரைத்தளம் மற்றும் முதல் தளம் உடனடியாக பதிவு செய்து சுய சான்றிதழ் மூலமாக பொதுமக்கள் கட்டட அனுமதி பெறுவதற்கு புதிய வசதி அறிமுகப்படுத்தப்படும். மேலும் அவ்வாறு உடனடி பதிவு செய்யப்படும் கட்டடங்களுக்கு கட்டட அனுமதி மற்றும் பணி முடிவு சான்று பெற தேவை இல்லை.